சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பெண் வழக்கறிஞருக்கும் பெண் பயணச்சீட்டு பரிசோதகருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான மோகனா எழும்பூர் ரயில் நிலையம் சென்றபோது பணியில் இருந்த பயணச்சீட்டு பரிசோதகர் ஷல்மா பேகம் அவரிடம் பயணச்சீட்டு அல்லது நடைமேடை டிக்கெட்டை கேட்டுள்ளார். முதலில் ரயில் ஏறுவதற்காக வந்தேன் என தெரிவித்த மோகனா பின்னர் ஒருவரை வழியனுப்புவதற்காக வந்தேன் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பயணச்சீட்டு பரிசோதகர்களின் அறைக்கு மோகனாவை அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. அப்போது ஷல்மா பேகம் தொலைபேசியில் வீடியோ எடுத்ததைக் கண்டு ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் மோகனா அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இரு தரப்பும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசு ஊழியரை பணியாற்ற விடாமல் தடுத்தது மற்றும் தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கறிஞர் மோகனா மீதும் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டியதாக பயணச்சீட்டு பரிசோதகர் ஷல்மா பேகம் மீதும் எழும்பூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே மோதல் குறித்து விளக்கம் அளித்துள்ள ரயில்வே அதிகாரிகள் சம்பவம் தொடர்பாக போலீசார் மற்றும் துறை ரீதியான விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்.